கன்ஜெனிட்டல் அப்னார்மாலிட்டிஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆனஸோட கன்ஜெனிட்டல் டெவலப்மெண்ட் வந்து படிக்கணும். ஸோ ஏர்லி இன் லைஃப்பில் ஒரு காமனாக ஒரு சாம்பர் இருக்குது க்ளோவாக்கா. அந்த க்ளோவாக்காக்குள்ளே தான் வந்துட்டு ஹைன்கட்டும் ஓப்பன் ஆகும், அலன்டாய்ஸும் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஹைன்கட் பின்னாடியும் அலன்டாய்ஸ் முன்னாடியும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த எண்டோடர்மல் லைன்டு சாம்பர் வந்துட்டு செப்பரேட்டட் ஃப்ரம் த எக்டோடர்மலாக இருக்கக்கூடிய வந்துட்டு பை அ க்ளோவாக்கல் மெம்ப்ரேன். ஸோ க்ளோவாக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸோ ரெண்டாக டிவைட் ஆகும். பின்னாடி ரெக்டமும் முன்னாடி வந்து வென்ட்ரலாக உங்களுக்கு யூரோஜெனிட்டல் சைனஸ் இருக்கும். எது மூலமாக ஒரு செப்டம். ஸோ த டார்சல் பார்ட் அந்த க்ளோவாக்கல் மெம்ப்ரேன் கீழே இருக்குல்ல, ஸோ அதுலேயும் டார்சல் பார்ட் இஸ் நோன் அஸ் ஆனல் மெம்ப்ரேன் அண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அவுட்டர் லேயர் ஆஃப் எக்டோடம் இருக்கும் அண்ட் இன்னர் லேயர் ஆஃப் எண்டோடம் வந்து இருக்கும். ரிசார்ப்ஷன் ஆஃப் திஸ் ஆனல் மெம்ப்ரேன் வந்து ரிசார்ப் ஆச்சுனா தான் பை த 8th வீக்கில், ஓகேங்களா. ஸோ 8th வீக் 2 months ரிசப்ஷன் வந்துட்டு ஆகும் ஆஃப் த எம்ப்ரியானிக் லைஃப் கிரியேட்ஸ் த ஆனல் கெனல். ஸோ எப்போ வந்துட்டு ஓகே ஸோ 2 months டு டாய்லெட். ஓகே, ஸோ ஆனல் கெனால் வந்து 8th வீக்கில் வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டு ஆகும். ஸோ பாருங்களேன், இதான் வந்துட்டு க்ளோவாக்கா. ஸோ க்ளோவாக்காவில் பின்னாடி வந்து கனெக்டட் டு த ஹைன்கட் அண்ட் முன்னாடி வந்து அலன்டாய்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் யூரோஜெனிட்டல் சைனஸும் பின்னாடி டார்சல் ரெக்டம் இருக்கும், நடுவில் செப்டம் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இதான் க்ளோவாக்கல் மெம்ப்ரேன் இந்த மாதிரி செப்பரேட் ஆகிக்கும். ஸோ இந்த 8th வீக் அப்போ அப்சர்வ் ஆச்சுனா தான் உங்களுக்கு அந்த ஆனல் கெனால் வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டு ஆகும். ஸோ கீழே பாருங்கள், ஆனல் கெனால் இஸ் ஃபார்ம் ஆஃப்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் த செப்டம். இம்பர்ஃபரேட் ஆனஸ். ஸோ இம்பர்ஃபரேட் ஆனஸ்னால் என்னது? ஸ்ட்ரிக்ட்லி வந்துட்டு ஷுட் பி ஆனலோட ஏஜெனசிஸ். ஸோ கரெக்டாக வளரல ஏஜெனசிஸ் இல்லை ஆனல் அட்ரேஷியா. ஏன்னா அந்த ஆனஸே இப்போ ஃபார்ம் ஆகுது, அந்த நடுவில் இருக்கிற அந்த மெம்ப்ரேன் வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் கீழே வந்துட்டு ஆனஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா அது ஆனல் ஏஜெனசிஸ் இல்லாட்டினா ஆனல் அட்ரேஷியா அந்த மாதிரி வந்துட்டு இருந்திருக்கணும். So but it is known as imperforate anus. Historically has been divided into 2 main groups. So imperforate anus பொறுத்த வரைக்கும் high and low depending on the level of the termination of the rectum in relation to the pelvic floor. Treatment and prognosis are influenced by abnormalities of the like இது கூட சேர்ந்து வேறு என்னென்ன அப்னார்மாலிட்டிஸ் இருக்குது, லைக் சேக்ரமோட அப்னார்மாலிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை ஜெனிட்டோ யூனரி சிஸ்டம்ஸில் அப்னார்மாலிட்டிஸ் இருக்காங்கிறது வச்சு இருக்கும். இன் போத் செக்ஸஸில் லோ டிஃபெக்ட்ஸ் எம்ப்ரேஸ் ரெக்டோபெரினியல் ஃபிஸ்டுலா. இல்லை கீழே இருக்கிற டிஃபெக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்வலாக ரெக்டோபெரினியலாக வேறு ஏதாச்சும் ரெக்டல்லையும் அண்ட் பெரினியம்லேயும் ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகிற மாதிரி வேறு ஏதாச்சும் வழி தேடுற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அசோசியேட்டடாக இருக்கும். கவர்டு ஆனஸ் இருக்கும் அண்ட் ஆனல் மெம்ப்ரேன் வந்துட்டு இருக்கும். ஸோ இது பாருங்களேன், நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சாக்ரம் அந்த காக்கிக்ஸா அது கூட ஏதோ அசோசியேட்டடாக இருக்குது மேலில், இது ஃபீமேலு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி அசோசியேட்டடாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுமே ஒரு மாதிரி ஃபியூஸ் ஆன மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது? ஸோ ரெக்டோபெரினியலாக